அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் 23, 24 மற்றும் 25. காபிலேஸ்வரர் கோவில் கர்ப்ப கிரகத்தில் லிங்கத்தின் பக்கத்தில் இருந்த ஓலையை கண்டதும் சத்திரபன் சினமடைந்து காஷ்டானனை பற்றிய எரிச்சலுடன் கூவினான். என்றால் வாயிலுக்கு வந்ததும் தனது காலடியில் அம்பு மூலம் பறந்து வந்து கிடந்த ஓலையை படித்ததும் பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான். என்றால் அவற்றுக்கெல்லாம் காரணம் இருக்கவே செய்தது. முதல் ஓலையை காஷ்டானனே எழுதியிருந்ததையும் அதில் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டேன், தப்புவதற்கு வழியில்லை என்ற செய்தி பரம சுருக்கமாக இருந்ததையும் கண்ட சத்திரபன் இரண்டாவது ஓலையில் செய்தி விவரமாகவே தீட்டப்பட்டிருந்ததை பார்த்தான். மகா சத்திரபரே, நீர் இந்த பகுதியை விட்டு செல்ல 4 நாட்கள் தருகிறேன். அதற்குள் நீர் அஞ்சன்வேல் கோட்டையை விட்டு செல்லாவிடில் நானே எனது வீரர்களுடன் வந்து அதை தாக்குவேன். கௌதமி புத்திரன் என்ற வாசகத்தை படித்ததும் தான் அஞ்சன்வேல் திரும்புவதை தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டான் சத்திரபன். அப்படி புரிந்து கொண்டது பெரும் திகிலை அளித்தது அவனுக்கு. காரியத்தை சாதிக்காமல் தான் திரும்பினால் தன்னை தூக்கு போட்டு விடுவதாக மகா சத்திரபன் எச்சரித்தது நினைவில் இருந்ததாலும் மகா சத்திரபன் சொல்வது வீண் பயமுறுத்தல் இல்லை என்பதை சத்திரபன் உணர்ந்திருந்ததாலும் திரும்பி செல்ல தயங்கவே செய்தான். அப்படி தான் திரும்பி செல்லாவிட்டாலும் கூட உடன் வந்திருக்கும் வீரர்கள் தன்னை கட்டி தூக்கி போய்விடுவார்கள் என்றும் தோல்வியை அவர்கள் வாயால் மகா சத்திரபனிடம் சொல்லும் பயத்தில் எதையும் அவர்கள் செய்ய சித்தமாக இருப்பார்கள் என்றும் தீர்மானித்ததால் திரும்புவதை தவிர வேறு வழியில்லை என்பதை தீர்மானித்து கொண்டான். அப்போது ஒரு புது யோசனையும் சத்திரபன் மூளையில் உதயமாகவே அவன் தனது வீரர்களை நோக்கி, வீரர்களே, காஷ்டானன் நம்மை மோசம் செய்து விட்டான். ஆனால் நாம் அஞ்சப் போவதில்லை. நீங்கள் காட்டுக்குள் சென்று எதிரியின் நிலையையும் காஷ்டானன் சிறை வைக்கப்பட்டிருக்கும் இடத்தையும் கண்டுபிடியுங்கள். அவனை நாம் சிறை மீட்டு செல்வோம் என்று உத்தரவிட்டான். சத்திரபர் மிக கம்பீரமான அதிகார குரலில்தான் உத்தரவிட்டான். ஆனால் அவன் எதிரில் நின்ற வீரர்கள் அசையாமல் பதுமைகள் போல நின்றார்கள். அவர்கள் கற்சிலைகளைப் போல நிற்பதைக் கண்ட சத்திரபனுக்கு சினம் அதிகமாகவே, நான் கூறியது உங்கள் காதில் விழவில்லையா என்று சீறினான். அதற்கும் கூட அவர்கள் பதில் சொல்லாமல் இடித்த புலியை போல நிற்கவே, ஏன் உங்களுக்கு பேச வாயில்லையோ? பதிலாவது சொல்லுங்கள். இல்லையே என்று தனது வாள்பிடியின் மீது கையை வைத்தான். அப்போது ஒரு வீரன் மட்டும் பேசினான். படைத்தலைவரே, எங்களை விரட்டி பயனில்லை. காஷ்டானனையும் அவருடன் சென்ற 10 பேரையும் பிடித்த எதிரிக்கு நம்மை அழிப்பது பெரும் காரியம் அல்ல. இது சாதாரண பூமி அல்ல. நாம் எதிரிக்கு எதிர் போராடுவதற்கு. இது மலைக்காடு. எதிரி எங்கு பதுங்கியிருப்பான் என்று தெரியாது. நாங்கள் காட்டுக்குள் புகுந்தவுடன் மறைவில் இருக்கும் எதிரி நம்மை ஒவ்வொருத்தராகவும் கொள்ளலாம். 10 பேரையும் ஒரே வழியாகவும் சூழ்ந்து தீர்த்து கட்டலாம். தவிர மலைவாசிகள் என்று அவன் வாசகத்தை முடிக்கவில்லை. முடிக்காத வார்த்தைகளையும் அவற்றின் பொருளையும் உண்மையையும் கூட சத்திரபன் புரிந்து கொண்டான். ஏற்கனவே மரங்களின் மறைவுகளில் இருந்து கற்களையும் கட்டைகளையும் வீசி தனது வீரர் கூட்டத்தை சிதற அடித்த மலைவாசிகள் மலைக்காட்டின் ஒரு பகுதி எரிக்கப்பட்டதால் அதற்கு பழிவாங்க சித்தமாக இருப்பார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் தனக்கு 2 பாதைகளே உண்டு என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். ஒன்று, இங்கேயே சண்டையிட்டு சாகலாம், அல்லது அஞ்சன்வேல் சென்று தூக்கில் ஆடலாம். இந்த 2ஐ தவிர வேறு வழி கிடையாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். விளைவு எதுவாக இருந்தாலும் வீரனான தனது கடமை நிச்சயமாக அவனுக்கு தெரிந்தது. மீண்டும் அஞ்சன்வேல் சென்று தோல்வியை அறிவிப்பதே தனது கடமை என்று தீர்மானித்துக் கொண்டு, சரி வாருங்கள் போகலாம் என்று வீரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். காபிலேஸ்வரர் கோவிலில் இருந்து சத்திரபன் தனது வீரர்களுடன் புறப்பட்டு சென்றதை சற்று எட்ட இருந்து மரத்தின் மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த கௌதமி புத்திரன் தனது அருகில் நின்றிருந்த காஷ்டானனை நோக்கி, நீயும் அவர்களுடன் போவதானால் போகலாமே என்று கூறினான். காஷ்டானன் முகத்தில் பயம் முற்றும் படர்ந்து கிடந்தது. நான் எங்கிருந்தால் என்ன? அங்கு மகா சத்திரபர் தூக்கில் போடுவார். இங்கு நீங்கள் என்னை வெட்டி போடலாம். எங்கு செத்தால் என்ன?
சாவில் வித்தியாசம் என்ன வேண்டி கிடக்கிறது என்று வெறுப்பும் பயமும் கலந்த குரலில் பேசினான். காஷ்டானா, சாவிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று கௌதமி புத்திரன் சுட்டிக்காட்டினான். உயிர் போவதுதானே சாவு என்று கேட்டான் அவன். இருந்தாலும் எப்படி சாவது என்பதில் வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசமோ? காஷ்டானா, போரில் உயிர் திறப்பது ஒரு வகை, குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு வாளால் துண்டிக்கப்பட்டோ அல்லது கயிற்றில் தொங்கியோ சாவது ஒரு வகை, நாட்டுக்காக உயிர் தியாகம் ஒரு வகை, எதற்கும் பயனில்லாமல் உண்டு காலம் கழித்து இறப்பது ஒரு வகை. இந்த சாவுகளில் ஒரு வகை மீளா புகழ் அளிக்கும், இறந்த பின்னும் இரவா நிலையை அளிக்கும். மற்ற வகை சாவு புழு பூச்சிகள் சாவதை போல பயனற்ற சாவுதான் என்று மரண காரணங்களை விளக்கினான் கௌதமி புத்திரன். ஆனால் காஷ்டானன் அந்த காரணங்களை ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை. இயற்கையாக இருக்கும் குயுக்தி வேலை செய்ய ஆரம்பித்ததால் அவன் பதில் கூறினான். சாதவாகனரே, போர்களில் யார் பக்கம் நாம் போரிடுகிறோம் என்பதையும் பொறுத்தது புகழும் அபவாதமும். துரியோதனன் பக்கத்தில் மடிந்த சகுனி, துச்சாதனன் முதலிய அனைத்து வீரர்களையும் உலகம் இன்னும் தூஷித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பாண்டவர் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருமே வாழ்த்தப்படுகிறார்கள். ராவணன் பக்கத்தில் இருந்த மகா வீரர்களை எல்லாம் உலகம் தூற்றுகிறது. ஆகவே எல்லா சாவும் புகழை அளிக்காது, அதற்கு சரியான பக்கத்திலும் சேர வேண்டும் என்றான். காஷ்டானன் புத்தி கூர்மையையும் கோழைத்தனத்திற்கு அவன் சபை கட்டு கட்டுவதையும் கவனித்த கௌதமி புத்திரன் புன்முறுவல் கொண்டு, அப்படியானால் சாதவாகனார் சாகர் போரில் நீ யார் பக்கம் இருக்க விரும்புகிறாய் காஷ்டானா என்று வினவினான். இதில் என் விருப்பம் என்ன இருக்கிறது என்று வினவினான் காஷ்டானன். ஏன் இல்லை, என் பக்கம் இருக்கலாம் அல்லது மகாசத்ருவன் பக்கம் இருக்கலாம், வேறு இங்கு பக்கங்கள் ஏதும் இல்லையே, இதற்கு சுலபமாக முடிவுக்கு வரலாமே என்றான் சதகர்ணி. நான் உங்கள் பக்கம் சேர்ந்தால் சேரலாம், இல்லாவிட்டால் உனக்கு விடை தருகிறேன், பழைய பக்கமே போகலாம். உங்கள் பக்கம்தான் நான் இனி என்று முடிவாக கூறிவிட்டான் காஷ்டானன். சரி, அப்படியானால் உனக்கு ஒரு பணி கொடுக்கிறேன், செய்வாயோ என்று வினவினான் கௌதமி புத்திரன். கட்டளையிடுங்கள் என்றான் காஷ்டானன். மறுக்காமல் செய்வாயா காஷ்டானா? உயிர் போனாலும் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு பணிதான் இது என்று கூறி கௌதமி புத்திரன் புன்முறுவல் கொண்டான். அவன் தன்னை ஏதோ பெரும் சோதனைக்கு உள்ளாக்க பார்க்கிறான் என்று முடிவு செய்து கொண்ட காஷ்டானன், என்னதான் சொல்லுங்கள் என்றான். அதோ போகும் சத்ரபன் வீரர்கள் அக்கறை அடைந்தவுடன் நீயும் இங்கிருந்து கிளம்பி கடலில் நிற்கும் மரக்கலத்திற்கு செல், அங்கு நாகபாணன் இருக்கிறான். ஆம், அஞ்சாதே, அவனை நான் அதே மரக்கலத்தில் நாளை இரவில் சந்திப்பதாக சொல். நீ என் தூதன் என்று சொல், உன்னை ஏதும் செய்ய மாட்டான். உங்களுக்கு மகா சத்ரபரை தெரியாது. நன்றாக தெரியும் காஷ்டானா, மகாவீரன், சத்திரிய தர்மம் அறிந்தவன். தூதனை அவன் தொடமாட்டான், தவிர என் தூதனை தொட துணிய மாட்டான் என்ற கௌதமி புத்திரன். வா காஷ்டானா, வாசிஷ்டியின் முகத்துவாரத்திற்கு போவோம் என்று அவன் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். காவுக்கு செல்லும் ஆடு போல சென்றான் காஷ்டானன். சென்றபோது தீர்க்க சிந்தனையுடனே சென்றான். மகா சத்ரபர் எங்களை அஞ்சன்வேல் கோட்டைக்கு தானே வர சொன்னார். அப்படி இருக்க மரக்கலத்தில் இருப்பதாக இவர் சொல்வது எப்படி சரியாகும் என்று தனக்குள் சிந்தித்த வண்ணம் சென்றான். இத்தகைய சிந்தனைகளுடன் சென்ற காஷ்டானன் படகில் ஏறி வந்தது வரட்டும் என்று படகை மரக்கலத்தை நோக்கி செலுத்தினான். மரக்கலத்தை அடைந்ததும் ஏற்கனவே தொங்கிக் கொண்டிருந்த நூலேணியில் ஏறிய காஷ்டானனை நாகபாணனே கையை பிடித்து தூக்கி மரக்கலத்திற்குள் இறக்கினான். வா என்னுடன் என்று கூறி மரக்கலத்தின் நடுவில் இருந்த அறையை நோக்கி நடந்தான். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காஷ்டானனும் மகா சத்ருபனை பின்பற்றினான். வாசிஷ்டி நதியின் முகத்துவரத்தில் படகில் ஏறிய நிமிடத்தில் இருந்து மரக்கலத்தை அடையும் வரை பல பல சிந்தனைகளுடன் சென்ற காஷ்டானன்
சத்திரபனின் அசைவு ஒவ்வொன்றையும் கௌதமி புத்திரன் எப்படி அறிந்து கொள்கிறான் என்ற வியப்புடனேயே சென்றான். நாகபாணன் தங்களுக்காக அஞ்சன்வேல் கோட்டையில் காத்திருப்பான் என்று தானும் சத்திரபுரம் எண்ணியதற்கு முற்றிலும் மாறாக மகா சத்திரபர் மரக்களத்தில் இருப்பதாக கௌதமி புத்திரன் சொன்னதன்றி செய்தி ஒன்றையும் தன்னிடம் சொல்லி இருப்பதை எண்ணி கௌதமி புத்திரன் சொன்னது சரியாக இருக்குமானால் சத்திரவன் அஞ்சன்வேல் கோட்டைக்கு சென்ற பின்பும் தூக்கிலாட மாட்டான் என்பது தவிர தான் நாகபாணனிடம் செல்வதால் தன் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என்று நினைத்து அஞ்சினாலும் அப்படி எதுவும் நடக்காது என்று சதகர்ணி திடமாக சொன்னதால் சிறிது தன் மனதையும் தேற்றிக் கொண்டான். சதகர்ணி உறுதி கூறிவிட்டாலும் மகா சத்திரபனின் குணத்தை நன்றாக அறிந்திருந்த காஷ்டானன் தான் தூக்க கயிற்றுக்குள் தலையை விடுவதாகவே எண்ணினான். அத்தகைய எண்ணத்தால் ஏற்பட்ட அச்சத்துடன் மரக்களத்தை அடைந்து நூலேணியில் ஏறியதும் தனது கையை பிடித்து நாகபாணனே தன்னை தூக்கி மரக்களத்தில் இறக்கி விட்டதைக் கண்டதும் பாதி உயிரை அப்போதே விட்டுவிட்டான் காஷ்டானன். பீதியின் விளைவாக அவன் கை விடவிடவென நடுங்கலாயிற்று. கையை உதறாதே, கெட்டியாக பிடித்துக்கொள் என்று நாகபாணன் மிரட்டியதும் முன்னை விட காஷ்டானன் கை அதிகமாக நடுங்கத் தொடங்கியதால் அவன் கையை தனது கையில் இருந்து விடுவித்து வா என்னுடன் என்று அதட்டிவிட்டு மரக்களத்தின் நடுவில் இருந்த அறையை நோக்கி நடந்தான் மகா சத்திரபன். காவுக்கு செல்லும் ஆட்டை போல மகா சத்திரபனை தொடர்ந்து காஷ்டானன் அறைக்குள் நுழைந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையில் தங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்ததும் சிறிது ஆசுவாச பெருமூச்சு விட்டான் காஷ்டானன். அதை கவனித்த நாகபாணன் இகழ்ச்சியின் நகை உதடுகளில் விரிய இங்கு யாரும் இல்லை நம் இருவரை தவிர என்று குரலிலும் இகழ்ச்சியை காட்டினான். ஆம், யாரும் இல்லை என்று ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பேசினான் காஷ்டானன். வேறு யாரையாவது எதிர்பார்த்தாயா என்று மகா சத்திரபன் குரல் சாட்டையில் அடிப்பது போல ஒலித்தது. மகா சத்திரபருடன் மெய்க்காவலர் என்று உளறினான் காஷ்டானன். என் மெய்க்கு இப்போது என்ன அபாயம் வந்துவிட்டது? தவிர எஜமான், உன்னை போன்ற குழுவிடம் இருந்து என்னை காத்துக்கொள்ள மெய்க்காவலர் வேண்டுமா என்ன? வேண்டாம் வேண்டாம், உன்னை இப்போதே என் காலில் போட்டு நசுக்கிவிட முடியாதா? முடியும் முடியும். இந்த பதிலை கேட்டதும் சற்றே சினத்தின் வயப்பட்ட நாகபாணன் வெறுப்பு நிரம்பிய குரலில் நான் சொல்வதை அனைத்தையுமே அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றான். இல்லை இல்லை என்று அதற்கும் ஒப்புக்கொண்ட காஷ்டானன், எஜமான், தங்களை எதிர்த்தோ ஆட்சேபித்தோ பேசுவது முறையாகாது என்று பணிவு நிரம்பிய குரலில் சொன்னான். எதிரியுடன் சேர்வது முறையாகுமா என்று கேட்டான் மகா சத்திரபன். ஒரு காலம் முறையாகாது என்ற காஷ்டானன் அதிக பணிவை காட்டினான். அடுத்து நாகபாணன் தொடுத்த கேள்வியை கேட்டதும் பாதி பிராணனே போய்விட்டது காஷ்டானனுக்கு. அப்படியானால் எதிரிக்காக ஏன் தூது வந்தாய் என்று கூறி நாகபாணன் இடியென சொற்களை உதிர்த்தான். அதை கேட்டு கால்கள் ஒன்றுக்கொன்று சிநேகம் செய்து கொண்டு படபடவென பரஸ்பரம் இடித்துக் கொள்ளவே முட்டிகளை பிடித்து அவற்றை சமாதானம் செய்த காஷ்டானன், பிரபு, நான் தூதனாக வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். மெதுவாக சிரித்தான் நாகபாணன். வேறு எந்த தைரியத்தில் நீ இங்கு தனித்து வர முடியும் என்று பதில் கேள்வி தொடுத்தான். அந்த கேள்வியுடன் ஒரு பெருமூச்சும் விட்டான், நாகம் சீறுவது போல. அந்த மூச்சை கேட்டதுமே தனக்கு இனி விடிமூச்சும் கிடையாது என தீர்மானித்த காஷ்டானன், பிரபு, கௌதமி புத்திரன் நான் தூது செல்லாவிட்டால் என்னை கொன்று விடுவதாக அச்சுறுத்தினான். அதனால் வந்தேன். இல்லாவிட்டால் என்று கூறி சொற்களை முடிக்காமல் விட்டான். இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் என்று நாகபாணன் கேட்டு, சரி, சதகர்ணி என்ன கூறினான் என்று வினா ஒன்றை மிக சர்வ சகஜமாக தொடுத்தான். தலைக்கு மேல் ஓடிய வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று முடிவுக்கு வந்ததால் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட காஷ்டானன், மகாபிரபு, கௌதமி புத்திரன் தங்களை இந்த மரக்களத்தில் நாளை இரவு சந்திப்பதாக சொல்லச் சொன்னார்
என்று கம்பீரமான குரலில் செய்தியை சொன்னான். திடீரென காஷ்டானன் குரலில் காணப்பட்ட கம்பீரத்தை கண்ட மகா சத்ரவன், கௌதமி புத்திரன் பெயரே ஒரு மனிதனுக்கு எத்தனை துணிவை அளிக்கிறது! போர் நிகழும்போது அவன் கொடுக்கும் உற்சாகம் படைகளை எப்படி தூண்டும் என்று தனக்குள்ளேயே வியந்தான். அத்தகைய எதிரியை சமாளிப்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தான். ஆகவே எதிரியின் பலாபலத்தை அறிய காஷ்டானனை நோக்கி, காஷ்டானா, கௌதமி புத்திரனிடம் இப்போது எத்தனை படைகள் இருக்கின்றன என்று வினவினான். படையா என்று வியப்புடன் கேட்ட காஷ்டானன், பிரபு, கௌதமி புத்திரனிடம் படை ஏது? இந்த மலைவாசிகள் கூட்டம்தான் இருக்கிறது. போரில் நல்ல பயிற்சியுள்ள மகா வீரர்கள் அடங்கிய படைக்கு முன்பு இந்த வெட்டி கூட்டம் என்ன செய்ய முடியும் என்றும் வினவினான். அதை கேட்டு நாகபாணன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. அப்படியானால் சதகர்ணியின் படை வந்தது உனக்கு தெரியாதா என்று சந்தேகத்துடன் கேட்கவும் செய்தான். காஷ்டானன் முகத்தில் பெரும் பிரமை தட்டியது. மகாபிரபு, படையாவது வருவதாவது எங்கிருந்து வரும்? நமது கண் பார்வையில் படாமல் எப்படி வர முடியும் சதகர்ணிக்கு என்று கேட்டார். நாகபாணன் தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து தீர்க்க சிந்தனையுடன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவினான். திடீரென ஏதோ யோசித்துவிட்டு சட்டென்று நடையை நிறுத்தி காஷ்டானன் அருகில் வந்து அவன் தோள் மீது கையை வைத்து, காஷ்டானா, இப்போது யார் தாப்பிலேஸ்வரர் கோயிலில் பூஜை செய்வது என்று கேட்டான். சாதவாகனன் தான் என்றான் காஷ்டானன். பழைய பூசாரி என்ன ஆனான்? தெரியவில்லை பிரபு. பரம்பரையாக கோவில் பூஜை செய்தவன் திடீரென்று மறைந்து விட்டான். அதை பற்றி விசாரித்தான கௌதமி புத்திரன்? இல்லை. இது உனக்கு விசித்திரமாக தோன்றவில்லையா? இதில் விசித்திரம் என்ன இருக்கிறது பிரபு என்று பதில் சொன்ன காஷ்டானன் குரலில் குழப்பம் தெரிந்தது. அந்த குழப்பம் திடீரென விலகியதால், அப்படியானால் பூசாரி என்று இழுத்தான். பிரதிஷ்டானவிற்குத்தான் அனுப்பப்பட்டான் என்ற நாகபாணன் குரல் உறுதியுடன் ஒலித்தது. ஆகையால் சதகர்ணிக்கு உதவி கிடைத்து விட்டதா? தெரியவில்லை என்று மகா சத்ருவன். பூசாரி பிரதிஷ்டானாவை அடையவில்லை. அவன் இந்த எல்லையை விட்டு நீங்கும் முன்பு அவனை சிறை செய்து விட்டோம் என்று கூறினான். அப்படியானால் உதவிப்படை வர நியாயமில்லை. சொல்ல முடியாது. ஹோம புகையை வளர்த்திருக்கிறான் சதகர்ணி. அதனால் என்ன? புகை படைகளை அளிக்கும் அடையாளம். சாதாரணமாக இதை கடல் கொள்ளைக்காரர்கள் தான் செய்வது வழக்கம். அதை மற்றவர் செய்யக்கூடாது என்பதற்கு தடை உண்டா மகாபிரபு? தடை எதுவும் கிடையாது. தர்ம விரோதமாக கருதப்படுகிறது என்ற நாகபாணன். காஷ்டானா, நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான். உத்தரவிடுங்கள் என்றான் காஷ்டானன். இங்கிருந்து திரும்பி போனதும் சதகர்ணியிடம் பூசாரி எங்கே என்று நான் கேட்டதாக சொல். அவன் உடனடியாக என்னை பார்க்க விரும்புவான். நாளை இரவில் பார்க்கும்போது பூசாரியை இந்த மரக்களத்திற்கு கொண்டு வந்து விடுவதாக சொல். அவன் வரும்போது தனியாக வரச் சொல். ஏதாவது தந்திரத்தை கையாண்டாலோ அதிக வீரர்களுடன் வந்தாலோ அவன் கண் முன்பாகவே பூசாரியை இந்த மரக்கல நடு பாய்மரத்தில் தொங்க விடுவேன் என்று சொல் என்ற நாகபாணன் சொற்களை கேட்ட காஷ்டானன் விலவிலத்து போனான். இதை சொன்னால் சதகர்ணி தனது தோளை உழ்த்திவிட்டால் என்ன செய்வது என்று கலங்கினான். ஆனால் வேறு வழியின்றி மகா சத்ருபன் சொல்படி செய்வதாக உறுதியளித்தான். அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் பழையபடியே படகில் இறக்கப்பட்ட காஷ்டானன் தனது பதில் தூதை தெரிவிக்க துரிதமாக துடுப்புகளை துளாவி படகை வேகமாக செலுத்தினான். அவன் திரும்பிய போது வெள்ளி முளைத்து விட்டதால் பொழுது விடியும் நேரம் நெருங்கி விட்டதை உணர்ந்த காஷ்டானன் வெகு வேகமாக கோவிலை அடைய மலை மீது ஏறி சென்றான். அவன் கோவிலை அடைந்த சமயத்தில் கோவிலுக்குள் பூஜை நடந்து கொண்டிருந்தது. மணியும் பலமாக அடிக்கப்பட்டது. வாயிலில் அவனை வரவேற்க கௌதமி புத்திரன் சித்தமாக இருந்தான். உள்ளே எட்டி பார்த்தான் காஷ்டானன். அவன் திகைப்பு சொல்ல தரமல்லதாக இருந்தது. உள்ளே தாப்பிலேஸ்வரர் முன்பு நின்று பூசாரி பூஜை செய்து கொண்டிருந்தான்.
நாகப்பாணன் தன்னிடம் சிறை இருப்பதாக சொன்ன பூசாரி கோவிலில் பூஜை செய்து கொண்டிருப்பதையும் அர்ச்சனை மந்திரங்களை மிக தாஷ்டிகமான குரலில் உச்சரிப்பதையும் கண்ட காஷ்டானன் தனக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்டது அதிர்ச்சியா வியப்பா என்று நிர்ணயிக்க முடியாத நிலையை அடைந்ததால் அவன் குழப்பம் மிக அதிகமாயிற்று. பூசாரி தன் கண்முன்னே இருந்ததால் நாகப்பாணன் செய்தி எத்தனை அனர்த்தமாகி விட்டது என்பதை உணர்ந்தான் காஷ்டானன். கௌதமி புத்திரன் மறுநாள் இரவில் மரக்களத்திற்கு செல்லும் போது வேறு யாரையாவது துணை கொண்டு வந்தால் பூசாரி தூக்கிலிடப்படுவார் என கூறுமாறு நாகப்பாணன் சொன்னதை எப்படி சொல்வது, எதற்காக சொல்வது என்று திண்டாடினான் காஷ்டானன். அவனது திண்டாட்டத்தை கவனித்து புன்முறுவல் கொண்ட கௌதமி புத்திரன், காஷ்டானா, முதலில் பூசாரியிடம் பிரசாதம் வாங்கிக்கொள், பிறகு நாகப்பாணன் தூது விஷயத்தை சொல்லலாம் என்று ஆறுதலாக பேசினான். அந்த ஆறுதலே தன் இதயத்தை குத்துவது போல் இருந்ததால் சாதவாகனரே, பூசாரி என இழுத்தான். அவருக்கென்ன என்று ஏதும் அறியாதது போல கேட்டான் சாதவாகனன். அதை கேட்டு காஷ்டானன் தனது முகத்தில் மேலும் குழப்பத்தை காட்டினான். இங்கு எப்படி வந்தார் என்று வினா ஒன்றை விடுத்தான். இதுதானே தாபிலேஸ்வரர் கோவில்? ஆமாம், இங்குதானே அவர் பூஜை செய்யும் வழக்கம். அவர் இங்கு வருவதிலோ பூஜை செய்வதிலோ என்ன விசித்திரம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்பதை அறியாததால் காஷ்டானன், நீங்கள் நடுவில் சில நாட்கள் பூஜை செய்தீர்கள் என்று கேட்டான். ஆம், செய்தேன். பூசாரி உடல் நலம் இல்லாததால் செய்தேன் என்று சர்வ சகஜமாக பேசினான் சாதவாகனன். உடல்நலம் இல்லாதிருந்தாரா என்று காஷ்டானன் மீண்டும் கேட்டான். ஆமாம், ஏன், அதில் சந்தேகமா? இல்லை. பிறகு ஊருக்கு போயிருந்ததாக சொன்னார்கள். உனக்கு கூறியது யார்? திட்டமாக யாரும் இல்லை, சற்று பராபரியாக காதில் விழுந்தது. இதை கேட்டு இளநகையை இதழ்களில் விரித்துக் கொண்ட சதகர்ணி, பராபரியாக வேறு என்ன காதில் விழுந்தது என்று நகை பொலி தொனித்த குரலில் கேட்டான். எதிரியிடம் சிறைப்பட்டு விட்டதாக கேள்விப்பட்டேன் என்று திணறினான் காஷ்டானன். ஆகவே இவரை தூக்கில் போடுவதாக நாகப்பாணன் சொன்னதை என்னிடம் சொல்ல அஞ்சுகிறீர் என்று கேட்ட சதகர்ணி நகைத்து, வேறு என்ன சொன்னார் மகா சத்திரபர் என்றும் வினவினான். தங்களை மரக்களத்தில் சந்திக்க சித்தமாக இருப்பதாகவும் தாங்கள் தனித்து வராமல் துணைக்கு யாரையாவது அழைத்து வந்தால் என்று மேலே சொல்லவில்லை காஷ்டானன். பூசாரி தன் கண்முன்னே இருந்ததாலும் அவரை தூக்கு போடுவதாக நாகப்பாணன் செய்த மிரட்டலுக்கு அர்த்தமில்லை என்பதாலும் பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அதற்கு மேல் சதகர்ணி அவனிடம் பேச்சு கொடுக்காமல் கோவிலுக்குள்ளே வரும்படி சைகை செய்து முன்னால் சென்றான். பூசாரி கற்பூர தட்டை எடுத்து ஆரத்தி காட்டியதும் அவர் கொண்டு வந்த கற்பூர ஜுவாலையை கைகளால் தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டான். பூசாரி கொடுத்த விபூதியையும் நெற்றியில் அணிந்து கொண்டான் கௌதமி புத்திரன். காஷ்டானனுக்கும் தட்டை காட்டச் சொல்லி கற்பூர ஜுவாலையில் கட்டை விரலை காட்டி அதில் பிடித்த திருஷ்டிக்கரியை காஷ்டானன் நெற்றியில் தீட்டினான். இது என் மதமல்ல என்று காஷ்டானன் கூவியதை பொருள்படுத்தாது அவனது நெற்றியிலும் விபூதி தீட்டி, இன்று முதல் நீ சைவ மதம் என்று கூறினான். நான் எதற்காக மதம் மாற வேண்டும் என்று கேட்டான் காஷ்டானன். என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் என் மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்றான் சதகர்ணி. ஏன் அப்படி? மதம்தான் மனிதர்களை பிணைக்கும் பெரிய சக்தி. என் மதத்திலேயே நான் இருந்தால் என்ன? இனி நீ நாகப்பாணனிடம் போக முடியாது. போனால் பூசாரி தப்பிய விஷயத்தை சொல்லும்படி இருக்கும். சொன்னால் உன்னை வெட்டி விடுவான் என்ற சதர்கண்ணி, நீ என் பக்கத்தில் இருப்பதே உனக்கு பாதுகாப்பு என்று கூறி, நாளை இரவு நான் நாகப்பாணனை சந்தித்தவுடன் பெரிய நிகழ்ச்சிகள் விளையும் என்றும் எச்சரிக்கை துணித்த குரலில் கூறினான். பிறகு காஷ்டானனை கூட்டிக் கொண்டு சண்டிகா தேவி குகைக்கு சென்றான். காலை நேரம் கடந்து கதிரவன் மேலே எழுந்து விட்டதால்
காடு எங்குமே சூரிய சிறுமிகளால் புது மெருகு கொண்டது. திறந்திருந்த குகைக்குள்ளும் 2 கிரணங்கள் பட்டையாக பாய்ந்து படிகளை தழுவிச் சென்றதால் கதிரவன் சண்டிகா தேவியின் திருவடிகளை தொட முயன்ற பிரமையை உருவாக்கினான். குகைக்கு மேல் இருந்த செடிகள் சில மலர்களை படிகளில் உதிர்த்திருந்ததால் கதிரவன் மலர் பூஜையாக செய்ய முன்வந்தது போல தோன்றியது. இந்த சூழ்நிலையில் குகையின் உள்ளிருந்து சித்தரஞ்சனியின் குரல் அமுதமயமாக ஒலித்தது. அந்த தேவி கானத்தை கேட்டு மெய் மறந்து பல நிமிடங்கள் நின்றுவிட்ட சாதவாகனன் வா போவோம் என்று காஷ்டானனுக்கு உத்தரவிட்டு படிகளில் இறங்கிச் சென்றான். அவனை பின்தொடர்ந்தான் காஷ்டானன். சண்டிகா தேவி முன்பு அமர்ந்து சங்கீத உபாசனையில் ஈடுபட்டிருந்த சித்தரஞ்சனி தேவியை வணங்கிவிட்டு தன்னை தாண்டி விழுந்த சதகர்ணியின் நிழலை கண்டதும் திரும்பினாள். காலையில் நீராடியதால் உலராத தலையில் ஜடையிடாமல் அடிமுடி போட்டு மலர்களை கூந்தலின் பரப்பில் சொருகி இருந்த சித்தரஞ்சனியே ஒரு தேவதையாக காணப்பட்டாள். அவள் நெற்றியில் துளங்கிய குங்கும பொட்டும் விபூதி கீற்றும் கழுத்தில் தீட்டியிருந்த பூஜை பிரசாதமான சந்தனமும் அவளை தேவ கன்னிகையாக அடித்திருந்தது. தெய்வீகம் கலந்த அந்த அழகை பார்த்த கௌதமி புத்திரன் பேசும் சக்தியை இழந்து பல வினாடிகள் நின்று விட்டான். காஷ்டானன் உள்ளத்திலோ அச்சம் கலந்த பிரமிப்பு உண்டாயிற்று. தான் மணக்க இருந்த சித்தரஞ்சனி தன்னை அடியோடு ஏறிட்டு பார்க்காததையும் சதகர்ணியை பார்த்ததும் வெக்கம் கலந்த பார்வையை வெளியிட்டதையும் கவனித்து கைக்கு கிட்டாத அந்த கனியை பற்றி நினைப்பதும் உயிருக்கு அபாயம் என்ற எண்ணத்தால் தனது பார்வையை சண்டிகா தேவி மீது நிலைக்க விட்டான். அதை கண்ட சதகர்ணி, சித்தரஞ்சனி, காஷ்டானன் நமது மதத்தில் இணைந்து விட்டார், நமது படையில் ஒரு முக்கிய பதவி வகிப்பார் என்று சித்தரஞ்சனிக்கு காஷ்டானன் மதமாற்றத்தை எடுத்துரைத்தான். கட்சி மாறுகிறாரா என்று வினவினாள் சித்தரஞ்சனி. கட்சி மாறாவிட்டால் பதவி எப்படி கிடைக்கும் என்று கேட்ட சதகர்ணி, நமது படைகளுக்கு இவர் தலைவர் என்று கூறினான். அதை கேட்டு காஷ்டானன் பிரம்மை உச்சகட்டத்தை அடைந்தது. நான் உங்கள் படைத்தலைவனா? ஆம். வஜ்ரபாகு இருந்தாரே, அவர் வேறு அலுவலாக தலைநகரம் சென்று விட்டார். அவருக்கு பதிலாக உன்னை நியமித்திருக்கிறேன். உனக்கு இதில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றான் கௌதமி புத்திரன். என்ன அதிர்ஷ்டம் என்று சந்தேகத்துடன் கேட்டான் காஷ்டானன். சித்தரஞ்சனியின் உத்தரவுப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அவள் உத்தரவை எனது உத்தரவு போல பாவித்து நட. உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது என்றான் சதகர்ணி. ஆமாம், இங்கு படைகள் ஏது? மலைவாசிகள் கூட்டம் படையாகுமா என்று கேட்டான் காஷ்டானன். படையின் திறன் படைத்தலைவன் அளிக்கும் பயிற்சியை பொறுத்தது என்று கௌதமி புத்திரன் காஷ்டானனை நோக்கி, படைத்தலைவரே, நாளை இரவு நான் நாகப்பாணன் மரக்கலத்திற்கு போகும்போது 3 மரக்கலங்கள் வடக்கிலிருந்து வரும். அவற்றுக்கு நாகப்பாணன் மரக்கலத்திலிருந்து தீப்பந்தத்தால் அடையாளம் காட்டுவார்கள். அந்த அடையாளத்தை கவனித்து நான் திரும்பியதும் என்னிடம் சொல்லும் என்று கூறிவிட்டு, சித்தரஞ்சனி, இவருக்கு நமது படைகளை காட்டு என்று உத்தரவிட்டு எட்ட இருந்த தனது புறவியில் ஏறிக்கொண்டு கடற்கரையை நோக்கி சென்றான். தன்னை தொடரும்படி காஷ்டானனுக்கு சலுகை செய்த சித்தரஞ்சனி மலையின் சரிவில் இருந்த ஒரு பாதை மூலம் மலையின் மறுபக்கத்தை நோக்கி சென்றாள். ஒரு ஜாமம் முழுவதும் பயணம் செய்த பிறகு மலையின் மறுபக்க சரிவில் நின்று தனது இனிய குரலில் இசைக்கத் தொடங்கினாள். அவளது குயில் சாரீரம் மேலே படிப்படியாக எழுந்து மேல் தாகியை எட்டும் சமயத்தில் தடத்தடவென்று 2 புறவிகள் வரும் ஓசை கேட்டது. 2 வீரர்கள் மலையின் மறுபக்க சரிவின் அடர்ந்த காட்டிலிருந்து வேகமாக வந்து சித்தரஞ்சனிக்கு தலை வணங்கினார்கள். இவர் உங்கள் படைத்தலைவர், அழைத்துச் செல்லுங்கள் என்று சித்தரஞ்சனி உத்தரவிட்டாள். புறவியில் இருந்து இறங்கிய 2 வீரரும் காஷ்டானனுக்கு இருபுறத்திலும் வந்து அவன் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் பிடியில் அச்சத்துடன் சென்ற காஷ்டானன் திரும்ப திரும்ப தன்னை பார்த்த வண்ணம் பரிதாபமாக செல்வதை கண்ட சித்தரஞ்சனி புன்முறுவல் கொண்டாள். கௌதமி புத்திரர் ராஜதந்திரம் இணையற்றது, அவரை யாரால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் அவள்.
சதகர்ணியை போன்ற மாவீரன் தனது மையலில் சிக்கியதை பற்றி பெருமையும் கொண்டாள். அடி சித்தரஞ்சனி, என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலிதான் என்று உள்ளுர தன்னை சிலாகித்தம் கொண்டாள். மீதியை நாளை பார்க்கலாம். நன்றி.